ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், அல்லாஹுவினால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், இன்றைக்கு வரையும் தௌராத் அல்லாஹுடைய கிதாபு தான், ஆனால் பாதுகாக்கப்படவில்லை. இன்ஜீல் அல்லாஹுடைய வார்த்தைகள் தான், ஆனால் அதுவும் பாதுகாக்கப்படவில்லை. ஜபூரும் பாதுகாக்கப்படவில்லை. ஏன் அதெல்லாம் தானே பாதுகாப்பது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனன சக்தி, சஹாபாக்களுக்கு மனன சக்தி, அதற்கு பின்னாலே வந்தவர்களுக்கெல்லாம் மனன சக்தி. அதே போல் குர்ஆனிலும் ஒரு சில ஆயத்துகளை நீக்கினேன், எனக்கு தோதுவாக ஒரு சில ஆயத்துகளை சேர்த்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாத் தாபிஈன்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்றலட்டுமாக. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இன்றைக்கு வரை எத்தனையோ 1000 புத்தகங்கள் இந்த உலகத்திற்கு வரை தந்திருக்கிறது. அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு சில பேரால் காலத்திற்கு தோதுவாக படிக்க முடியாமல் மாற்றப்பட்டிருக்கிறது, அல்லது அந்த புத்தகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், அல்லாஹுவினால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், இன்றைக்கு வரையும் அந்த வேதத்தில் எந்த ஒரு வார்த்தையும் மாற்றப்படவில்லை, அழிக்கப்படவில்லை. ஏன்? அந்த வேதம் அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அல்லாஹ் அந்த வேதத்தை பாதுகாக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு ஹாஃபிலூன். நாமே இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாக்கிறோம். நீ கொஞ்சம் யோசிக்கலாம். தௌராத் அல்லாஹுடைய கிதாபு தான், ஆனால் பாதுகாக்கப்படவில்லை. இன்ஜீல் அல்லாஹுடைய வார்த்தைகள் தான், ஆனால் அதுவும் பாதுகாக்கப்படவில்லை. ஜபூரும் பாதுகாக்கப்படவில்லை. ஏன் அதெல்லாம் பாதுகாக்கப்படவில்லை? அல்லாஹ் அந்த வேதத்தில் எல்லாம் இன்னா லஹு ஹாஃபிலூன், நாம் அதை பாதுகாக்கிறோம் என்கிற வார்த்தையை, என்கிற வசனத்தை அல்லாஹ் மற்ற வேதத்திலே சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான். அதனால்தான் அந்த குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய காலம் முதல் கியாமத் நாள் வரை அந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான். சரி, அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் என்னென்ன வழிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு அபாரமான மனன சக்தியை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு அந்த வகையை சொல்லுவார்கள் அல்லவா? சொல்லுகிற பொழுது அதனை மனனம் செய்து வைப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அபாரமான மனன சக்தியை கொடுத்திருந்தான். அபாரமான மனன சக்தி. சனுக்கிருக்க ஃபலா தன்சா, நான் உங்களுக்கு ஓதி கொடுக்குறோம், நீங்க மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்களை சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள் அல்லவா? சஹாபாக்களுக்கும் மனன சக்தி. அந்த குவத்த ஹிஃபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது, சஹாபாக்களுக்கும் இருந்தது. கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில எல்லா சஹாபாக்களையும் அமர்த்தி உட்கார வச்சுட்டு சூரத்துல் அன்ஆம்ங்கிற ஒரு சூரா, குர்ஆன்ல 1.25 ஜுஸு அந்த சூரா, சஹாபாக்களாக அமர்த்தி உட்கார வச்சுட்டு ஃபுல்லா ஓதி காட்டுறாங்க. முழுவதுமாக ஓதி காட்டி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அந்த சபையில முன்னாடி வரிசையில் அமர்ந்திருந்த பலஈனமான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு நின்று, யா ரசூலல்லாஹ், இத சூரத்துல் அன்ஆமா? ஆமா. நான் ஓதட்டுமா? ஓதுங்க. சஹாபாக்களுக்கு முன்னால வந்து அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முழு சூறாவையும் 1.25 ஜுஸையும் ஃபுல்லா ஓதி காட்டுறாங்க. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்டது ஒரு தடவை தான், அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கும் அந்த அபாரமான மனன சக்தியை கொடுத்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய மனன சக்தியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டுல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், தக்காளி, முட்டை, பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் லிஸ்ட் கொஞ்சம் பெருசா போதுன்னா ஒண்ணு லிஸ்ட்ல எழுதிக்கிறாங்க, இல்லாட்டினா இப்ப கொஞ்சம் அப்டேட்டா உள்ளவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துறாங்க. அது இன்னைக்கு நம்முடைய மனசக்தி. ஆனால் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அபாரமான மனன சக்தியை கொடுத்திருந்தான். இந்த குர்ஆனை பாதுகாப்பது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனன சக்தி, சஹாபாக்களுக்கு மனன சக்தி, அதற்கு பின்னாலே
வந்தவர்களுக்கெல்லாம் மன்னன சக்தி. அந்த மன்னன சக்தியில் கொஞ்சம் தான் இன்றைக்கு இருக்குகிற பல லட்சம் ஆஃபில்கள். ஆஃபில்கள் என்பது அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு. நம்மள நினைச்சிடக்கூடாது ஏதோ 3 வருஷம் போனா நம்மள ஹாஃபில் ஆயிடலாமே. இல்ல, 3 வருஷம் போனா பிகாம் ஆயிரலாம், பிஏ ஆயிரலாம், 3 வருஷம் போனா எல்லா டிகிரி ஆயிரலாம். ஆஃபில் ஆக முடியுமா? அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகள். அது யாருடைய உள்ளத்திலே சுமத்த வேண்டும், யாருடைய கல்விலே சுமத்த வேண்டும் என்பதை முடிவெடுப்பது அல்லாஹுதான். ஒரு மதரசா, தேவ்பந்தினுடைய மதரசால ஒரு மௌலானா இருந்தாரு, அமீர் சா காஷ்மீரி, பெரிய ஆலிம். புகாரி ஷரீஃபுக்கே ஷரஹ் எழுதி அரபியர்கள் எல்லாம் திரும்பி பார்க்க வச்சாராம். பெரிய ஆலிம். எகிப்துக்கு போறாரு, மன்னர் ஃபைசல் நூல் நிலையம், அங்க ஒரு நூல் நிலையம் இருக்கு. நூல் நிலையத்துக்கு போய் எல்லா புத்தகங்களையும் படிச்சு பார்க்கறாரு. அப்ப அவருக்கு ஒரு புத்தகம் நல்லா பிடிச்சிக்கிச்சு. 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். இந்த புத்தகத்தை தேவனுடைய மதரசாக்கு பிரதி அடிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. மதரசா அந்த நூலகத்தினுடைய அதிகாரிகிட்ட கேட்கிறாரு, இந்த புத்தகம் நல்லா இருக்குது, நான் எங்க ஊருக்கு போய் பிரதி அடிச்சு தரேன். அவர் சொல்றாரு, இல்ல, அனுமதி இல்லை, அதுக்கு நீங்க எத்தனை நாள் வேணா இங்கேயே அமர்ந்து படிங்க, ஆனா எடுத்துட்டு போய் பிரதி அடிக்க அனுமதி இல்லை. சரி, 3 நாள் தங்கி படிக்கிறாங்க அந்த புத்தகத்தை. 3 நாள் தங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு திரும்ப மதரசாக்கு படிச்சத, அந்த 3 நாள் படிச்சத முழுவதுமாக எழுதுறாங்க, அட்டை டு அட்டை எழுதிட்டு மன்னர் ஃபைசல் அதிகாரிட்ட அந்த புத்தகத்தை அனுப்பி சரிபார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு தவறு கூட இல்ல, ஒரு தவறு இல்ல, எல்லாம் சரியா எழுதியிருக்காரு அப்படிங்கிறாரு. அபாரமான மனன சக்தியை அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஒரு சில நாட்கள் கழிந்தது. இஃப்லு பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு பேச்சாளராக அவர் கூப்பிட்டுருந்தாங்க. போய் மைக்குக்கு முன்னால் நின்று அவரு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹ் எனக்கு அபாரமான மனன சக்தியை கொடுத்திருந்தான். பெரும் பெரும் கிதாபுகள்லாம் படிச்சு திரும்ப எழுதியிருக்கேன். ஆனா என்னால குர்ஆனை மனனம் செய்ய முடியல. நம்ப முடியுதா நம்மால? அபாரமான மனன சக்தி. ஒரு புத்தகத்தை 3 நாளில் படித்து அதனை திரும்ப அது பிரதியாக அடித்து ஒரு நபரால் குர்ஆனை மனனம் செய்ய முடியலங்கிறார். அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு இந்த குர்ஆனுடைய மனனம் என்பது. ஆனால் நம்முடைய உம்மத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஏராளமான ஆஃபில்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். தௌராத்தினுடைய வேதத்தை மனனம் செய்தவர்கள் அட்டை டு அட்டை மொத்தம் 4 பேர் தான். முசா அலைஹி வஸல்லம், ஹஸரத் ஹாரூன் அலைஹி வஸல்லம், ஹஸரத் யூசுப் அலைஹி வஸல்லம், ஹஸரத் உஸைர் அலைஹி வஸல்லம். மொத்த உம்மத்திலையுமே தௌராத்தினுடைய வேதத்தை மனனம் செய்தவர்கள் மொத்தம் 4 நபர்கள் தான். ஆனால் குர்ஆனை அல்லாஹ் நிறைய ஆஃபில்களை வெறுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறான். சரி, அபாரமான மனன சக்தியை கொடுத்து இந்த குர்ஆனை பாதுகாத்தான். அபாரமான எழுதும் மாற்றலை கொடுத்தும் இந்த குர்ஆனை பாதுகாத்தான். சஹாபாக்கள் மட்டையில் எழுதினார்கள், எலும்பில் எழுதினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஜமுல் குர்ஆன் என்று பெயர். ஒன்று சேர்க்கப்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, வீட்டில் இருக்க ஆயத்தெல்லாம் கொண்டு வாங்க. எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு சஹாபி மட்டும் ஒட்டகத்தினுடைய தொடை எலும்பு இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு வைங்களேன், ஏதோ சந்தூக்கு தூக்குற மாதிரி 2 சஹாபாக்கள் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. பெரிய ஒட்டகத்தினுடைய தொடை எலும்பு என்னன்னு சொல்லி கேட்கும் போது சூரத்துல் ஆசியாவுடைய ஒரு சில ஆயத்துக்கள் இது இருக்கு. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்ங்கிற ஆயத்துல அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இப்படி அபாரமான மனன சக்தியை கொடுத்து இந்த குர்ஆனை பாதுகாத்தான். அபாரமான எழுதும் திறனை கொடுத்து இந்த குர்ஆனை பாதுகாத்தான். எத்தனையோ அறிஞர்களுக்கு அல்லாஹ் மற்ற வேதங்களை இறக்கி கொடுத்தான். தௌராத்தினுடைய வேதத்தை அல்லாஹ் அறிஞரிடத்துல கொடுத்தான். அவருடைய காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு சில ஆயத்துகளை நீக்கிவிட்டு, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு இலகுவாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் குர்ஆனை மாற்ற முடியல. ஏன்? அல்லாஹுடைய பாதுகாப்பு இந்த குர்ஆன். எத்தனையோ நபர்கள் முயற்சி செஞ்சார்கள் குர்ஆனை மாற்றுவதற்காக வேண்டி. ஹாரூன் ரஷீத் அவருடைய மகன் சன் ஆஃப் மஹ்மூது ரஷீத்னு சொல்லி ஒரு மன்னர், பெரும் மன்னர். அவருடைய காலத்துல ஒரு சபைக்கு போறாரு. சபையில முன்னாடி வரிசையில ஒருத்தர் அரபி அழகா எழுதுறாரு. பொதுவா அரபி நல்லா எழுதுறவங்களை பார்த்தா அரபியர்களுக்கே பிடிக்கும். கூப்பிட்டு படைப்பட்டாளர் சொல்றாங்க, கூப்பிட்டு வாங்க, அவரை கூப்பிட்டு வராங்க. அரபி நல்லா எழுதுறீங்களே, நீ எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. கேட்டா ஒரு யூதன். சரி, நீ யூதனா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூடயே பிஏவா இருந்துக்கோ, எனக்கு வரதுல நீயே எழுதி கொடு. அவன் சொல்லிட்டான், இல்ல
இப்போ கூடியே இருப்பீங்க, அப்புறம் குர்ஆன்பீங்க, ஹதீஸ்பீங்க, அதெல்லாம் என்னால் முடியாதுன்ட்டார். மஹமூது ரஷீஸை போய் தொலைன்னு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, படை பட்டாளத்தோடு மக்காவுக்கு வராரு. வந்த அந்த யூதன் தவாவை சுத்திட்டு இருக்கான். அதை பார்த்த மஹமூது ரஷீது ஆளை கூப்பிட்டு வாங்கன்னாரு. ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. நீ தான் யூதனாச்சே, எப்படி இங்க? அவர் சொல்ல, உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நான் எதையும் நம்புற மாதிரி எழுதுவேன், அரபி நான் நல்லா எழுதுவேன். தௌராத்தினுடைய வேதத்திலே ஒரு சில ஆயத்துகளை நீக்கினேன், ஒரு சில ஆயத்துகளை சேர்த்தேன். தௌராத்தினுடைய அறிஞர்களிடத்தில் அதை போய் ஒப்படைத்தேன். இதுதான் உண்மையான வேதம் என்று சொல்லி அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இஞ்சினுடைய வேதம், ஒரு சில ஆயத்துகளை நீக்கினேன், எனக்கு தோதுவாக ஒரு சில ஆயத்துக்களை சேர்த்து கொண்டேன். சேர்த்து விட்டு திருசபையில போய் பாதிரியாளரிடத்துல ஒப்படைத்தேன். இதுதான் உண்மையான வேதம் என்று சொல்லி அவங்களுடைய திருசபையிலே வச்சுக்கிட்டாங்க. அதே போல் குர்ஆனிலும் ஒரு சில ஆயத்துகளை நீக்கினேன், எனக்கு தோதுவாக ஒரு சில ஆயத்துகளை சேர்த்தேன். சேர்த்து விட்டு மேற்கிந்தியாவில் இருக்கிற ஆலிம்களிடத்துல போய் ஒப்படைத்தேன். காலையில் ஒப்படைத்தேன், என்னை சாயங்காலம் அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், இது உண்மையான வேதமே இல்லை, கையில் கொடுத்துட்டாங்க. யார் அதை கண்டுபிடிச்சாங்களோ, யார் அதை அந்த உண்மையான வேதத்தை கண்டுபிடிச்சாங்களோ அவருடைய கையை பிடித்து நான் ஈமான் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள். குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்? இந்த குர்ஆனை அல்லாஹ் கியாமத்து நாள் வரையும் பாதுகாப்பான். இந்த குர்ஆனை அல்லாஹ் கியாமத்து நாள் வரையும் பாதுகாப்பான் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததின் காரணத்தினால் தான் அந்த குர்ஆனை யாராலும் ஒரு துளி அளவு கூட மாற்றிவிட முடியாது. சரி, அந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்ததற்கான நோக்கம் என்ன என்கிற விஷயங்கள் எல்லாம் வருங்காலத்திலே தொடர்ச்சியாக போடுவோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.